வெல்கம் டு டிஎன்பிசி ஸ்மால் சர்க்கிட்ஸ் சேனல். குட் மார்னிங் டு எவரிபடி. இந்த வீடியோவில் என்ன பார்க்கலாம் அப்படின்னா, சிலர் வந்து கமெண்ட் செக்ஷனில் சிஸ்டர் அடுத்து நீங்கள் என்ன படிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. உண்மையாகவே சொல்லணுன்னா எந்த எக்ஸாமே ப்ரிப்பேர் பண்ணாமல் தான் ஒரு 4 நாளாக இருந்தேன். 4 நாளுக்கு முன்னாடி வரைக்கும் எந்த எக்ஸாமே ப்ரிப்பேர் பண்ணல. அப்படியே யூஜிடிஆர்பிக்கு அப்புறம் படிக்கிற மனநிலையே இல்லை. நல்லா அப்படியே போயிட்டே இருந்துச்சு. இந்த சமைக்கிறது, சாப்பிட்றது, வீட்டு வேலையை பார்க்குறது அப்படியே போயிட்டு இருந்துச்சு. இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் இப்படி இருக்கனால என்ன மாற்றம் வரப்போகுது, ஒரு மாற்றமும் வரப்போகிறது கிடையாது, நம்ம படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி மைண்ட் வந்துச்சு. சரி புக் எடுத்து வைப்போம், எடுத்து வச்சா 2 நாள்லேயே டிஆர்பி எழுத்து மூட போகிறேன்ட்டாங்க. நம்ம படிக்கணும்னு எடுத்தால் தான் வந்து இப்படி எதையாச்சும் ஒன்று கொளுத்தி போடுவாங்க. சரி எதுனாலும் கடந்து தானே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு படிக்கலாம் அப்படின்ற ஒரு முடிவோடு இப்போ ஒரு 2 நாளாக எடுத்து வச்சுருக்கேன். பார்க்கலாம். நம்ம யூஜிடிஆர்பி முடிச்சுட்டு அதுலேருந்து என்னென்னு தெரில, லாங் பிரேக்கு. நம்ம இந்த மாதிரி எந்த எக்ஸாமே அப்படி பண்ணது கிடையாது. ஒரு எக்ஸாம் எழுதணுன்னா ஒரு 4 நாள் மேக்ஸிமம், ஒரு வாரத்தில் அடுத்த எக்ஸாமுக்கு நம்ம தயாராகிடுவோம். இந்த தடவை அப்படி தயாராக முடியல. அப்புறம் சிலர் வந்துட்டு, சிஸ்டர் நீங்கள் டிஎன்பிசியே படிங்க, அதான் சீக்கிரம் உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உண்மையாக டிஎன்பிசி சைட்லேருந்தே வந்தே ஒரு 4 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ ஃபுல்லாக மேஜரை மட்டுமே படித்து பழகினால, மேஜரே ஒரே ஒரு சப்ஜெக்டு அப்படின்ற மாதிரியே இருக்கனால, அதுவே இப்போ பழக்கமாயிட்டனால திரும்ப டிஎன்பிசி சைடு வந்து திரும்பவும் படிக்க முடியுமான்றது தெரியலை. அது இல்லாமல் வந்துட்டு இந்த டிஆர்பிக்கே வந்து நான் சில ஆன்லைன் கோர்ஸ்லாம் சேர்ந்ததுனால கொஞ்சம் காசு வேறு நிறையா கட்டிட்டேன். அதனால் அதை விட்டுட்டு நம்மளால் டக்குன்னு வெளில வர முடியாது. இந்த ஒரு எக்ஸாம் ட்ரை பண்ணி பார்ப்போம். இந்த ஒரு டிஆர்பி ட்ரை பண்ணிவிட்டு கண்டிப்பாக அது உள்ளே போய் ஆகணும்னு நம்ம முயற்சி பண்ணுவோம். போன தடவை என்னென்ன தப்புலாம் பண்ணமோ அதெல்லாம் திருத்திப்போம். போன தடவை சைக்காலஜியே தொடவே இல்லை சுத்தமாக. அதனால் நமக்கு வந்து சைக்காலஜியும் டிசைடிங் ஃபேக்டர் தான். ஆனால் வந்து இங்கிலீஷுன்றனால நமக்கு படிக்கிறதுக்கு வருத்தமாக இருக்குது. நம்ம பிஎட் படிக்கும்போது தமிழில் படிச்சிருப்போம். இப்போ டேர்ம்ஸ்லாம் மாறும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. வேறு வழியில் படித்து தான் ஆகணும். அதனால் வந்துட்டு என்னென்ன தப்பெல்லாம் பண்ணமோ அதெல்லாம் திருத்திட்டு இந்த ஒரு எக்ஸாம் ட்ரை பண்ணி பார்ப்போம். அதுக்கப்புறம் வேணால் பார்க்கலாம். யாராவது படிக்கிறீங்க, படிக்க வில்லிங்காக இருக்கிறீங்க அப்படின்னா சொல்லுங்கள், படிக்கலாம். அது இல்லாமல் வந்துட்டு இனி வந்து டெய்லியுமே சைக்காலஜியை வந்து நோட்டிஃபிகேஷனுக்கு முன்னாடி முடிக்கணும்னு பிளான் பண்ணியிருக்கேன். நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கு முன்னாடி சைக்காலஜி முடிச்சிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். நமக்கு ஒருவேளை ஈஸியாக கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா, அதாவது டைரக்ட் கொஸ்டின்ஸாக இருந்ததுன்னா கொஞ்சம் அடிக்கலாம்ல. நம்ம ஒன்றுமே படிக்காமல் போனோம்னா டைரக்ட் கொஸ்டின் கூட ஆன்சர் தெரியாது. அதனால் சைக்காலஜியை படிக்கலான்னு ஒரு முடிவோடு இருக்கேன். பார்க்கலாம். நம்ம லைவ் கிளாஸ் போடலாம் அப்படின்னாலுமே சொல்லுங்கள், பார்க்கலாம். ஏன்னா இனி வந்து படிக்கணும் அப்படின்ற ஸ்டார்ட் பண்ணாலே கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக தான் இருக்குது. புக்கு எடுக்க முடியலை, ஏதாவது ஒரு கமிட்மெண்ட்ஸ் வந்துகிட்டே இருக்குது. பார்க்கலாம் இனி.